ஹலோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Rockerz 235V2 அப்படின்ற அன்பாக்சிங் பார்க்க போறோம். அன்பாக்சிங் இல்லாம நம்மளோட ரிவ்யூவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 நாள் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 5 நாள் யூஸ் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. மறந்துடாம நம்மளோட 2வது கேமிங் சேனல் நீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்டைப்பட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அட்டைப்பட்டியில பார்த்தீங்கன்னா உள்ள ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு நல்ல டிசைன்ல ஒரு பெரிய பாஸ் மாதிரி வந்திருக்கு. உள்ள ஓபன் பண்ணி பார்ப்போம். உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹெட்ஃபோன் இருக்கு, மேனுவல் இருக்கு, அதுக்கப்புறம் 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு. நெக்பேண்ட்ல சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். போட்டோட ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பாஸ்ல இருக்கிறது. Rockerzோட நெக்பேண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்ல 5.0 வெர்ஷன்ல இதுல இருக்கு. PS5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால தண்ணி பட்டாலோ இல்ல வேர்வை இதை பட்டாலும் ஒன்றும் ஆகாது. 8 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. 10mm டைனமிக்ஸ் டிரைவர் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா கால் வைப்ரேஷனுக்கான அலர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல டிசைன் அப்புறம் வித் பிரீமியம் லுக்ல இதுல பண்ணிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றதும் போல சப்போர்ட் இருக்கு. அது இல்லாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல மைக் இருக்கு. அவ்வளவுதான் இதுல உள்ள ஸ்பெசிஃபிகேஷன். இந்த நெக்பேண்ட் வாங்கினீங்கன்னா இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாசிட்டிவ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாள் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அடுத்து பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாசிட்டிவ்ல என்ன பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லாவே இருக்கு. டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லை. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருந்துச்சு. பேட்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுல சார்ஜ் ஃபுல்லா ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் வேகமா ஏறதுக்கான இதுல கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. மேக்னெட் இருக்கு. இதுல நான் அடிக்கடி வெளில இங்கே போடுறப்ப மேக்னெட் இதுல கொடுத்துருக்காங்க. பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண இதுதான் என்னோட பாசிட்டிவா இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. சிலலாம் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக அப்படியே சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் நல்லா பட்டையாக பெருசாக தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. சவுண்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறப்ப நல்லா இருக்குது. ஆனால் பாட்டு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட பார்த்தீங்கன்னா இறையுது. அது இல்லாமல் இதில் பேஸே கிடையாது. நான் அதில் நான் கேட்ட வரையும் பார்த்தீங்கன்னா பேஸ் இல்லவே இல்லை. சவுண்ட் ரொம்ப வச்சுக்கினா கண்டிப்பா இறையுது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கம்மியா யூஸ் பண்ண பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. மைக் அந்த நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கேன், நல்லா இல்லை அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். Rockerz 235V2 அப்படின்ற இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ஃபீட்பேக் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1199 ரூபா தான். நான் ஆஃபரில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 849 ரூபா தான். இதில் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா நீங்கள் 800 ரூபா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்சுனா வாங்கலாம். ஏன்னா இதுல 8 ஹவர்ஸ் பேட்டரி லைஃபோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பாட்டு நல்லா கேட்குது. ஆனா இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் தான் இதுல நிறையவே இருக்குது. சவுண்டு மீடியமா தான் கேட்க முடியும். அதனால தான் இதுல ஒரு பிரச்சனையே. அது இல்லாம பேஸ் கிடையாது. பேஸ் அந்த அளவுக்குலாம் இம்ப்ரெஸ் ஆகல. நீங்க பேஸ் பூஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் மட்டும்தான் இதுல பேஸ் கேட்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த Rockerz 235V2 மாடல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்போம். இதில் என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வாங்கலாமா வேண்டாம்ன்றீங்கன்னா ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்க. நீங்கள் ஒரு 800 ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னு நினச்சிங்கன்னா இது வாங்க வேண்டாம். ஏன்னா மற்ற நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது. அந்த நெக்பேண்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இதோட அது நல்லா பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
போட் ராகர்ஸ் 235 V2 அப்படின்ற மாடலை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால யாரும் வாங்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. மறக்காம வந்து நம்மளோட 2வது சேனல் கேமிங் சேனல் வந்து மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணாதவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்க. மறந்துடாம நம்ம சேனல் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.